மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பாக நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பீகார், ஹரியானாவில் வினாத்தாள் கசிவால் 155 பேர் பயனடைந்தது உண்மை என உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பாக நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, அந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். நீட் தேர்வு வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் தொடங்கிய போது ஐஐடி டெல்லியின் இயக்குநர் அமைத்த நிபுணர் குழுவின் அறிக்கையை தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் சர்ச்சைக்குரிய வினாவுக்கான விடை 4வது ஆப்ஷன் தான் என்றும் சரியான விடை என நிபுணர் குழு தெரிவித்துள்ளதாக தலைமை நீதிபதி கூறியிருந்தார். நீட் முறைகேடு வழக்கு விவகாரத்தில் உத்தரவானது தற்போது வாசிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த உத்தரவு வாசிக்கும் போது நீட் தேர்வு நடந்த தேதி, தேர்வு முடிவுகள், வெளியான விவரம் உள்ளிட்டவற்றை குறித்து அந்த உத்தரவில் தலைமை நீதிபதி தெளிவாக தெரிவித்திருக்கிறார். சுமார் 1.8 லட்சம் மருத்துவ இடங்களுக்காக 23 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதியுள்ளதாகவும் நீட் வினா கசிவு ஏற்பட்டதாகவும் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் காரணமாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக 4 நாட்கள் விசாரணையானது நடைபெற்றுள்ளது. பல்வேறு தரப்பில் இருந்து விரிவான வாதங்களும் கேட்கப்பட்ட நிலையில் பாட்னா, ஹசாரிபாக் ஆகிய இடங்களில் வினாத்தாள் கசிவு முறைகேடு நடந்துள்ளது என்பதை உறுதி செய்கிறோம் என்றும், மேலும் இது தொடர்பான ஜூலை 21 வரை நடைபெற்ற விசாரணை நிலை அறிக்கையை சிபிஐயும் தாக்கல் செய்திருக்கிறது. அதன்படி பாட்னா, ஹசாரிபாக் ஆகிய இடங்களில் 155 மாணவர்கள் வினாத்தாள் கசிவால் ஆதாயம் பெற்றுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஐஐடி மெட்ராஸ் வழங்கிய அறிக்கையை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். தற்போதைய சூழலில் நீட் மறுதேர்வு என்பது தேவையா என்பதை ஏற்கனவே நாங்கள் கூறியிருப்பதாகவும், தற்போதைய நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவிற்கான போதுமான தேவைப்படும் விவரங்கள் எதுவும் இல்லை என்று கூறி, எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை என்று நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவ்வாண்டுக்கான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதற்கான போதிய காரணம் இல்லை என்பதால் அதனை நிரூபிக்கும் வகையிலும் நியாயமான எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.